Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகும். நடைமுறைகளில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாகும். காரியங்களில் மிகவும் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கக்கூடியவையாகும். ஒவ்வொரு புதிதாக உருவாக்கக்கூடியதும் பிதஅத்தாகும். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று எச்சரித்தவளாக என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்று உங்களுக்கு மத்தியில் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு குழந்தைகளை கண்காணிப்பதில் பெற்றோர்களின் பங்கு. அல்லாஹு ரப்பில் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகில் பல்வேறு விதமான மனிதர்களையும் படைத்திருக்கிறான். இஸ்லாம் எனும் சிறப்பை முஸ்லிம்களாகிய நமக்கு வழங்கி நம்மை கண்ணியப்படுத்தியும் இருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவன் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பேர் அருட்கொடைகளை வழங்கி சிறப்பித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அருட்கொடைகளிலேயே மிகப்பெரிய அருட்கொடை தான் குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வம் என்பது எல்லாருக்கும் ஈஸியாக கிடைத்து விடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிகமான செல்வங்களை பெற்றிருப்பவர்களும் பொருளாதாரத்தில் உயர்ந்திருப்பவர்களும் பெரிய பெரிய பதவிகள் வகித்திருப்பவர்களுக்கு கூட இந்த குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கு. அந்த அருட்கொடையை அல்லாஹ் இல்லாமல் சோதிப்பான். அப்ப அவர்களுக்கு அது ஒரு சோதனையாகவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதே போல அல்லாஹ் இந்த குழந்தை செல்வத்தை பற்றி தன்னுடைய திருமறையில சொல்லும் போது சொல்றான், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது. யஹ்லுகு மா யஷா, அவன் தான் நாடியதை படைக்கிறான். யஹபு லிமை யஷாஉ இனாஃபா, தான் நாடியோருக்கு அவன் பெண் பிள்ளைகளை கொடுக்கிறான். யஹபு லிமை யஷாஉ துகூர், தான் நாடியோருக்கு அவன் ஆண் பிள்ளைகளை வழங்குகிறான். அவ் யுஸவ்விஜுஹும் இனாஸா வ துகூர், தான் நாடியோருக்கு அவன் ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் சேர்த்தே வழங்குகிறான். யஜல் மை யஷாஉ அகீமா, தான் நாடியோரை அவன் மலடாக ஆக்குகிறான். அப்ப இந்த குழந்தை செல்வம் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு கிஃப்ட், ஒரு அன்பளிப்பு. தான் நாடியோருக்கு அல்லாஹ் ஆண் குழந்தையை கிஃப்ட் பண்றான், தான் நாடியோருக்கு அல்லாஹ் பெண் குழந்தையை கிஃப்ட் பண்றான், தான் நாடியோருக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சேர்த்து ட்வின்ஸாக கிஃப்ட் பண்றான். அதே மாதிரி குழந்தை பேர் அற்ற மலடாக நம்மை ஆக்கி விடுகிறான். அப்போ இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்டை நாம எப்படி பராமரிக்கணும், இந்த கிஃப்டை நாம எப்படி பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பல்வேறு விதமான இடங்கள்ல நமக்கு காமித்து கொடுத்திருக்கிறாங்க. அதே போல இந்த பொறுப்புகள் குறித்து நாம விசாரிக்கப்படுவோம். எந்த பொறுப்பு? இந்த குழந்தை என்பது நமக்கு ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை கொடுத்து அல்லாஹ் நாளை நம்மை மறுமையில் கண்காணிப்பான், விசாரிப்பான். அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பொறுப்புகளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க.
குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் ராயின் மஸ்ஊலுன், ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே, அன் ரஈதிஹி, அதை குறித்து அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். அப்ப இந்த பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், நமக்கு கொடுத்த பொறுப்புகள் குறித்து நிச்சயமாக நாம் விசாரிக்கப்படக்கூடியவர்களாகத்தான் இருப்போம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகள் நமக்கு புரியுது. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, ஒரு பெண் என்பவள் தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளி ஆவாள். தன்னுடைய குடும்பம்னா என்ன, கணவன், தன்னுடைய பிள்ளைகள், அவர்களை அவங்க எப்படி பாதுகாத்து வளர்த்தாங்க, எப்படி பொறுப்பாக வளர்த்தாங்க அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் வந்து விசாரிப்பாங்க அப்படிங்கிற செய்தியா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே போல நம்முடைய இந்த காலத்துல பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, நாம் என்ன செய்கிறோமோ அதே தான் அவங்க செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல பிள்ளைகள் எல்லாருமே ரொம்ப விளையாட்டுத்தனமாகவும் அலட்சியமானவர்களாகவும் இருக்கிறாங்க. நாம் அவர்களுக்கு ஒரு கண்ணாடி போல செயல்பட்டு கொண்டிருக்கோம். இப்ப எப்படி ஒரு கண்ணாடி இருக்கோ, அந்த கண்ணாடி முன்னாடி நம்ம போய் நின்றோம்னா நாம் என்ன செய்கிறோமோ அதையே தான் அந்த கண்ணாடி செய்யும். நாம் எப்படி அந்த கையை ஆட்டுகிறோமோ அதே போலதான் அந்த கண்ணாடி பிரதிபலிக்கும். அதே போலதான் நம்முடைய வீட்டுல நாம தொழுவக்கூடியவர்களாக இருந்தோம்னா அந்த குழந்தை தொழுகும். நாம புறம் பேசக்கூடியவர்களாக இருந்தா அந்த குழந்தையும் புறம் பேசும். நாம மற்றவர்களை பற்றி கேலி பண்ணா அந்த குழந்தையும் கேலி பண்ணும். நாம பொய் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் அந்த குழந்தையும் என்ன பண்ணும், பொய் சொல்லும். அப்ப நாம் நம்முடைய வீட்டுல எப்படி இருக்கிறோமோ அது போலதான் அந்த குழந்தைகளும் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. பொதுவாக இந்த உலகத்துல சீர்கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்வதாக இருந்தா எதை சொல்வதாக இருந்தோம்னா டிவியும் போனும் தான். அந்த டிவியும் போனும் தான் மனிதர்களை அதிகமாக வழிகெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. குழந்தைகளுக்கும் அதுதான் அழிக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்கு. காமெடிக்காக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, என்னன்னா ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு தந்தையும் மகனும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி டிவி பார்த்துட்டு இருக்க சமயத்துல அந்த டிவியில ஒரு ஆபாசமான அருவருக்கத்தக்க ஒரு காட்சி வருது. அந்த காட்சியை பார்த்தோம் அவங்க தந்தை என்ன பண்றாங்க, அதை டிவியை போய் அமர்த்தணும். ஒரு நல்ல தந்தையாக இருந்தால் இது நம்முடைய பிள்ளையை வைத்துக்கொண்டு நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு எண்ணி அந்த டிவியை அமர்த்தணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய பிள்ளையை விட்டு போய் தண்ணி எழுட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த தம்பியும் போறாங்க, தண்ணி அள்ளுறதுக்காக போறாங்க. அப்படி போயிட்டு திருப்பி வராங்க. அந்த ஆபாசமான காட்சி முடிஞ்சிருச்சு, அருவருக்க காட்சி முடிஞ்சிருச்சு. உடனே மீண்டும் அந்த காட்சி வருது, வேற ஒரு சீன்ல அதே காட்சி வருது. உடனே இந்த தந்தைகிட்ட கேட்குறாங்க அந்த தம்பி, நான் போய் தண்ணி அள்ளிட்டு வரட்டுமா அப்படின்னு. அப்ப அந்த பையனுக்கு தெரியுது இது ஆபாசமான காட்சி, இந்த காட்சியை நம்ம பார்க்க கூடாது, அப்ப இது தவறானது அப்படின்னு அந்த பையனுக்கும் தெரியுது. அதனால என்ன பண்றான், அந்த தந்தையான நெளிகிறாரு. எப்படி இந்த டிவியை அமர்த்துறதுன்னு தெரியலையே, டிவியை அமர்த்துவோமா இல்ல போய் தம்பியவே தண்ணி அள்ளிட்டு வர சொல்லுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா அந்த பையன் எப்படி ஒரு அறிவா இருக்கான், போய் நானே தண்ணி அள்ளிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கான். அப்போ அந்த பையன் என்ன நினைப்பான், சரி இது பார்க்கலாம் போல இருக்கு, தந்தை பார்க்குறாரு, கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு சூழல் உருவாகிடும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம என்ன பண்றோம், தனித்தனியாக போன் வாங்கி கொடுத்துறோம். அவங்களுக்கு வாங்கி கொடுத்து நீ விரும்பியதை பாரு, நீ விரும்பியதை செய்யி அப்படின்னு அவர்களுக்கு நாம ஒரு சுதந்திரத்தை கொடுத்துடுறோம். ஆனா அது மார்க்கத்தின் அடிப்படையில சரியா முறையா அப்படின்னு பார்த்தா கிடையாது, அது தவறுதான். அதே போல நாம பிள்ளைகள் இடத்துல அதிகமான அக்கறை கொண்டவர்களாக இருக்கணும், அதிகமான அன்பு கொண்டவர்களாக இருக்கணும். இந்த இடத்துல யோசிக்கலாம், என்ன அக்கறை கொண்டவர்களாக இருக்கணுமா, நாங்களாம் அப்ப அக்கறை இல்லாம இருக்கோமா, அன்பு இல்லாம இருக்கோமா? அக்கறை இல்லாம தான் நாங்க லட்சமா காசு கட்டி பிள்ளைங்களை ஸ்கூலு காலேஜுன்னு படிக்க வைக்கிறோமா? அன்பு இல்லாம தான் அவங்க கேட்கறதெல்லாம் நாம வாங்கி தரோமா? அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு பொம்மை, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நாங்க வாங்கி தரோமா நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையான அக்கறை என்பது நாளை மறுமையில சொர்க்கத்துல அவங்களுக்கு இருக்கணும். அவங்க நாளைக்கு மறுமையில எந்த ஒரு இழவும் பெற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மையான அக்கறையாக இருக்கு. அப்படிதான் அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டாங்க. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் தர்ம பொருட்களை பார்க்க வராங்க. தர்ம பொருட்கள்லாம் குவிந்து கிடக்கு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தர்ம பொருட்கள் ஹராம், தர்ம பொருட்களை உண்ணக்கூடாது. எவ்வாறு, நமக்கு பன்றியுடைய இறைச்சி,
ரத்தம், அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கப்பட்ட உணவுகள் ஹராமோ, அதே போல அல்லாஹுடைய தூதருக்கு தர்மமாக வரக்கூடிய சதகா பொருட்கள் ஹராம். அந்த குவியல் ஒரு குவியல் குவித்து கிடக்கு. ரசூல்லாவுக்கும் ஹராம், ரசூல்லாவுடைய குடும்பத்தார்களுக்கும் அந்த குவியல் ஹராம். அப்போ அந்த குவியல் குவிந்து கிடக்கிறப்ப அவர்களுடைய பேரன்கள்ல ஒருவர் ஹசன் ரதியல்லாஹு அவங்க வராங்க. வந்து அந்த பேரிச்சம்பழத்தை தன்னுடைய வாயில போடுறாங்க. உடனே ரசூலா என்ன பண்றாங்க, அந்த வாயில இருக்கிற அந்த பேரிச்சம்பழத்தை கீழே போடு, கீழே போடு, கீழே போடு அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. உடனே அந்த ஹசன் ரதியல்லாஹு அவங்களும் கீழே போட்டாங்க. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா சின்ன பிள்ளை தான், சாப்பிட்டா என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆகாது. ஆனா அவர்கள் எதை குறிக்கோளாக வைத்து கீழே போட சொன்னாங்க, மறுமையில இதை குறித்து விசாரிக்க கூடாது, அல்லாஹ் இதை குறித்து கேள்வி கேட்டக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை காரணத்தினால ரசூல் என்ன சொன்னாங்க, கீழே போடு. தன்னுடைய பாசமிகு பேரன், ரொம்ப கொள்ள பாசமா இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா தன்னுடைய மடியில் அந்த பேரனை வைத்து கொண்டு அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. இப்படி இந்த பேரனை ஹசன் ரதியல்லாஹு அவங்கள நான் பாசமா பாத்துக்கிறேன், அவங்க மீது எனக்கு ரொம்ப அன்பு இருக்கு, நீயும் இவர்கள் மீது அன்பு செலுத்து அப்படின்னு சொல்லும் அளவுக்கு மிகுந்த பாசம் மிகுந்த பேரன். ஆனா அந்த ஒரு பேரித்தம் பழத்தை சாப்பிட்டதன் காரணமா கீழே போடுன்னு அந்த அளவுக்கு சின்ன பிள்ளையா இருந்தாலும் கண்டிப்போட அவங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா நாம எப்படி இருக்கோம், நம்ம கிட்ட ஒரு பிள்ளை வந்து கேக்குது, இந்த மாதிரி எனக்கு ஒரு விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுங்க, இல்லை ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுங்கன்னு கேக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், உடனே வாங்கி கொடுத்துருவோம். அந்த பொருள் நன்மை பயக்கக்கூடியதா அல்லது தீமையான விஷயத்தை அழைத்து சொல்லக்கூடியதா அப்படின்னு கூட சிந்திக்காம, என் பிள்ளை கேட்டுருச்சு, என்னோட பாசமிகு பிள்ளை கேட்டுருச்சு, நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன், இதை வாங்கியே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கி கொடுத்துருவோம். உதாரணமா என்ன சொல்லலாம், செல்போனை சொல்லலாம். அந்த செல்போன் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கு, நம்மை வழிகெடுக்கக்கூடியதாக இருக்கு. அதில் பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதை தீமையாக பயன்படுத்துவதற்கு பல வழிகளும் அந்த செல்போனை பயன்படுத்துறது நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த போனை நம்ம ஈஸியா வாங்கி கொடுத்துரும். வாங்கி கொடுத்து நல்லா தான் இருக்கும், ஒரு மாசத்துக்கு நல்லா அந்த போனை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் போக போக மாற்றங்கள் தெரியும். என்ன மாற்றம், சொன்ன வேலைகள்லாம் சீக்கிரம் செய்யாது. இந்த வேலையை செய் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இருமா இப்பதான் இந்த போனை நான் எடுத்திருக்கேன், இப்பதான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த போனையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா படிக்கக்கூடிய பிள்ளையாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், சப்ஜெக்ட்ல லோவா மார்க் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட்னு ஃபெயில் ஆயிடும். அந்த நேரத்துல போய் நம்ம எப்ப பார்த்தாலும் இந்த போனையே பார்த்துக்கிட்டு இருக்கே, எப்ப பார்த்தாலும் இதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனாலதான் உனக்கு மார்க் போச்சு, சொன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறேன் நம்ம போய் கண்டிச்சோம்னா அது நியாயமா, அது முறையா? அந்த பிள்ளை நம்ம கிட்ட போன் கேட்கும் போது நம்ம என்ன சொல்லியிருக்கணும், இது வேணாம், உனக்கு ஏதாவது படிக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணணும், என்கிட்ட வரணும், என்கிட்ட வந்து போனை வாங்கு, பக்கத்துலேயே உட்காந்து பாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தா இந்த நிலைமைக்கு அது வந்திருக்குமா, வந்திருக்காது. நாம் அது கையில் அந்த போனை கொடுத்ததுனாலதான் இப்படி ஒரு நிலை நமக்கு ஏற்படுது. அப்போ நம்மளுடைய கையில தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல இந்த பெற்றோர்களாக நபிமார்களாக இருக்கக்கூடிய நமக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்கள்லாம் மிகுந்த ஒரு பிரார்த்தனைக்குள்ளானவர்களாக இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா தன்னுடைய பிள்ளைகளை வந்து நல்ல வழியில இருக்கணும், சீரான வழியில இருக்கணும், சந்ததிகள் வந்து நல்ல ஒரு சீரான நிலையில ஏகத்துவ கொள்கையில உறுதியானவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்துல என்ன பண்ணாங்க, அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா இணை வைப்பை வேறறுத்த ஏகத்துவ தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, அல்லாஹ்விடத்தில் நேசத்திற்குரியவராகவும் உற்ற தோழராகவும், ஹலீலுல்லா அல்லாஹ்வுடைய உற்ற தோழர் என்ற அந்தஸ்தை பெற்றவர்களாகவும் இருந்தாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் இன்னொரு பேர் என்ன சொல்றான், ஹனீஃப். அவங்க தூய்மையான, எந்த கள்ள கபடமும் இல்லாம தூய்மையான முஸ்லீம் அப்படிங்கிற பட்டத்தையும் வழங்கினாங்க. அவங்க எவ்வாறு பிரார்த்தனை செய்யறாங்க, இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் எப்படி ஆக்கு, சிலையை வணங்கக்கூடியவர்களாக ஆக்கி விடாதே, உன்னை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக ஆக்கு என்று பிரார்த்தனை செய்தாங்க. யாரை பிரார்த்தனை செய்தா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க இணை வைப்பை வேறறுத்து ஏகத்துவத்தை வளர்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்படி பிரார்த்தனை செய்யறாங்க. ஆனா நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், மரணிக்கிற வரைக்கும் நாம ஏகத்துவத்திலே தான் இருப்போம், நாம இஸ்லாமியர்களாகத்தான் இருப்போம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுவான், ஒரு நிமிஷத்துல எப்படி வேணாலும் நம்மை மாற்றி விடுவான்.
அதே போல நம்ம அதை பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். இஸ்லாத்தின் அடிப்படையில் வளர்றாங்க, ஏகத்துவ சிந்தனையின் அடிப்படையில் வளர்றாங்க. டக்குன்னு பார்த்தா மாற்று மதக்காரங்களை திருமணம் செஞ்சுக்கிறாங்க, ஏகத்துவத்திலேயே இல்லாதவர்களை திருமணம் செய்துக்கிறாங்க. அப்ப நாம் நம்முடைய குழந்தைகளை வளர்க்கும் முறையில தான் இருக்கு. நாம் அவர்களுக்காக வளரும் போது நிறைய பிரார்த்தனைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல நபி யாக்கூப் யாக்கூப் அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி மரணிக்கிற தருவாயில என்ன பண்றாங்க, தன்னுடைய மகன்களை கூப்பிட்டு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க நான் மரணத்துக்கு பின்னாடி யாரை வணங்குறீங்க, யார் உங்களுடைய இறைவன் என்று கேட்கிறாங்க. அதுக்கு அவங்களுடைய மகன்கள்லாம் சொல்றாங்க, உங்களுடைய இறைவனும் உங்களுடைய முன்னோர்களான இஸ்மாயில், இப்ராஹிம், இஸ்ஹாக் ஆகியோரின் இறைவனுமான ஒரே ஒரு இறைவன் அல்லாஹை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம், அவனுக்கு மட்டும்தான் நாங்கள் கட்டுப்படுவோம் என்று அவங்க சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஆனால் நாம் இறந்து போகக்கூடிய தருவாயில் இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகளை கூப்பிட்டு நாங்கள் என்ன சொல்லுவோம், அங்கே அந்த வீடு இருக்கு, அந்த வீடு உனக்கு, இங்கே அந்த சொத்து இருக்கு, அந்த சொத்து உனக்கு என்று பங்கு பிரிக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் நமக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, இறை தூதர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, இறக்கும் தருவாயும் கூட நாம் மரணித்த பிறகும் கூட நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மார்க்கத்திலே இருக்கணும், ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கணும், எந்த விதமான விதத்து காரியங்களையும் செய்துவிடக் கூடாது என்ற கொள்கையில அவர்கள் உறுதியாக இருந்தாங்க. அவங்க தான் நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலுமே முன்மாதிரியாக திகழ்றாங்க அப்படிங்கிறத நாம மனசுல கொண்டவர்களாக இருக்கணும். அதே போல இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, அல்லாஹ் நமக்கு ஒரு கட்டளை இட்டுட்டான். என்ன கட்டளை, நீங்க வெளியில போகும்போது கண்ணியமான ஆடையை போடுங்க, தமது முக்காடுகளை மார்பின் மீது போட்டுக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்திட்டான். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்றாங்க, 2 மீட்டர் ஷாலா இருக்கும், பெரிய ஷாலா இருக்கும், அதை மடக்கி மடக்கி அரபியன் ஸ்டைலு, துர்க்கி ஸ்டைலு அப்படின்னு சொல்லி ஹிஜாப் கட்டுறங்கிற பேர்ல வித்தியாசமா கட்டி அரைகுறையாக வெளியே போற அவல நிலையை நம்ம பார்க்குறோம். மாற்று மதத்துல கூட கேட்குறாங்க, என்ன எல்லாமே இப்படி போட்டிருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் இவ்வளவு பெருசா போட்டிருக்கீங்க, சில பேரையே இப்படி ரொம்ப ஆடம்பரமா அழகா போட்டிருக்காங்கன்னு நம்ம கிட்ட கேட்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ இது எல்லாமே நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு இழிவான நிலை தான். நம்மளுடைய பெண்கள் எப்படி போறாங்க, ரொம்ப ஆடம்பரமாக அங்கங்கள் அவயங்கள்லாம் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு புர்காவை என்ன பண்றாங்க, டைட்டாக பிடிச்சிட்டு போறாங்க. இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு அனுமதி கொடுத்துருக்கானா, இதை பற்றி அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கேள்வி கேட்பான்ங்கிற அச்சம் இருக்கா, எதுவுமே இல்லை. அப்ப அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னாலும் நாம என்ன பண்ணணும், அவர்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹ் இப்படிதான் சொல்லி காமிச்சிருக்கான், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிதான் சொல்லி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிடமும் நாம் சொல்லி சொல்லி வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு கோடை கிழிக்கிறாங்க, ஒரு கோடை கிழிச்சு சொல்லி காமிக்கிறாங்க, இந்த கோடு தான் நேர்வழி அப்படின்னு சொல்லிட்டு வலதுபுறம் ஒரு கோடை கிழிக்கிறாங்க, இடதுபுறம் ஒரு கோடை கிழிக்கிறாங்க. கிழிச்சிட்டு சொல்றாங்க, இந்த கோடத்திலிருந்தும் இந்த கோட்டிலிருந்தும் தான் சைத்தான் வரான், இந்த நேர்கோட்டிலே யார் இருக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெற்றுவாங்க, இந்த 2 சைடும் இருக்கு பாருங்க கோடு, அந்த கோட்டின் வழியாக ஷைத்தான் வரும்போது நாம வழி தவிர்த்தோம்னா நாம யாரை நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் அப்படிங்கிறத ரசூலா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே போல பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன, யார் 2 பெண் பிள்ளைகளை பெற்று அவங்கள சாலிகான முறையில வளர்க்குறாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்க, மறுமை ரசூலா சொல்றாங்க, அவங்களும் நானும் மறுமையில் இவ்வாறு இருப்போம், தன்னுடைய ஆட்காட்டு விரலையும் நடு விரலையும் காண்பித்து மறுமையில நாங்கள் இவ்வாறு இருப்போம். யார் 2 பெண் பிள்ளைகளை பெற்று அவர்களை சாலிகான முறையில் வளர்த்து திருமணம் செய்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த அந்தஸ்து. நினைச்சு பார்ப்போமா, நம்ம ரசூலாவோட மறுமையில இருப்போம் அப்படின்ட்டு தெரியாது. அப்ப நாம இது போன்ற செய்திகளை நாம செஞ்சுட்டோம்னா அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய கூலிகளை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே போல நாம் இறந்ததுக்கு பின்னர் நமக்கு துவா செய்யக்கூடிய குழந்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அது நிரந்தரமான ஒரு கூலியை பெற்று தரும். அதாவது நாம் இறந்ததுக்கு பின்னர் நமக்கு 3 விஷயங்கள் நம்மை பின்தொடரும். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, முதல் விஷயம் நிலையான தர்மம், சதக்கத்துல் ஜாரியா. இப்போ ஒருத்தவங்க ஒரு மரத்தை நடுறாங்க, அந்த மரத்தை நட்டுட்டு அவங்க இறந்துடுறாங்க. அப்போ இறந்ததுக்கு அப்புறமும் அந்த மரத்திலிருந்து நிறைய பேர் நிழல் அனுபவிக்கிறாங்கள, அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, யார் இந்த மரத்தை நட்டான்னு தெரில, இந்த மரத்துலேருந்து நமக்கு பெரிய நிழல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க பிரார்த்தனை செய்கின்ற அந்த விஷயம் நமக்கு என்ன ஆகும், நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு நன்மை கிடைக்கும். அதே போல
யார் பிள்ளை, அந்த பிள்ளை நாம் இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு பிரார்த்தனை செஞ்சுச்சு அப்படின்னா அது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் இங்க சொல்றாங்க. அப்ப நாம் எவ்வாறு அப்ப வளர்க்கணும்? அந்த பிள்ளைங்க நாம் இறந்ததுக்கு அப்புறமும் நமக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக, நம்மை பற்றி அல்லாஹ்விடம் அதிகமாக நினைக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான விஷயம். அதே போல நாம் எப்படி இருக்கணும்? நம்முடைய பிள்ளைகளை மதரசா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அதிகமாக பேசக்கூடிய இடங்கள், அது போன்ற இடத்துக்கு சென்று அவர்களை நல்ல வழியில் அதிகமாக நாம இருக்க செய்யணும். ஏன்னா அப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நாம் மரணித்ததுக்கு அப்புறம் நமக்கு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இல்லைன்னா தவறான சிந்தனைகள், ஃபோனு, டிவி அதுதான் பார்க்கணும், அதுதான் நம்முடைய உலகம் என்று அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு மறுமையில் அவர்கள் நஷ்டவாளியாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்முடைய மனசுல நம்ம ஆழமாக வைத்துக் கொள்ளணும். எனவே நாம் மரணித்ததுக்கு பிறகும் நமக்கு அவர்கள் செய்கின்ற துவா ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்று பிரார்த்தித்தவராக என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.